ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல இந்தியா பிலிப்பைனுக்கு பிரம்மோஸ் மிசைல்களை சப்ளை செஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் தொடர்பா சில நாட்களா சீன ஊடகங்கள் கதறி வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில சைனீஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஸ்போக்ஸ் பர்சன் இது தொடர்பா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது, ஒரு மூன்றாவது நாடு இந்த பிராந்தியத்துல பிரச்சனையை ஏற்படுத்த முயல்வதா அவர் குற்றம் சுமத்தி இருக்காரு. இதுல இருந்து இந்தியா பிலிப்பைனுக்கு பிரம்மோஸ் மிசைல கொடுத்தது சீனாவுக்கு எவ்வளவு பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. பிலிப்பைன் விஷயத்துல இந்தியா மற்றும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுத்திருப்பதா சொல்லப்படுது. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். எதற்காக சீனா இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை கண்டு இவ்வளவு அஞ்சு நடுங்கிறாங்க? பிலிப்பைன் பிரம்மோஸ் மிசைல வாங்கி தங்கள் கடற்படையில் இணைப்பதன் மூலமா சீனாவை எப்படி எதிர்த்து போராட முடியும்? ஒரு யுத்த நேரத்துல பிரம்மோஸ் மிசைல்கள் சீன போர்க்கப்பல்களுக்கு எப்படி மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும்? பிரம்மோஸ் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் செய்யக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சில நாட்களுக்கு முன்பு இந்தியாவுடைய குளோப் மாஸ்டர் டிரான்ஸ்போர்ட்டர் விமானம் பிலிப்பைன்ல தரையிறங்கியது. தரையிறக்கப்பட்ட விமானத்துல பிலிப்பைன் இந்தியாவிடம் ஆர்டர் செஞ்சிருந்த பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள் இருந்தது. பிரம்மோஸ் மிசைல்களோட 3 யூனிட்ட பிலிப்பைனிடம் இந்தியா வழங்கினாங்க. இந்தியா மற்றும் பிலிப்பைனுக்கு இடையே 2 வருடங்களுக்கு முன்பு 375 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பிரம்மோஸ் மிசைல் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருந்துச்சு. அந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியா தற்போது இந்த பிரம்மோஸ் மிசைல்களை பிலிப்பைனுக்கு சப்ளை செஞ்சிருக்காங்க. இந்தியா பிரம்மோஸ் மிசைல சப்ளை செய்த உடனே பிலிப்பைன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிலிப்பைன் ஊடகங்கள் இந்தியா பிரம்மோஸ் மிசைல சப்ளை செய்தத மிகப்பெரிய அளவுல ப்ரொஜெக்ட் செஞ்சாங்க. இதனை தொடர்ந்து சீன ஆதரவு ஊடகங்கள் இந்த விஷயம் தொடர்பா கதறி வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில சைனீஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஸ்போக்ஸ் பர்சன் சர் கௌவா குவான் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில இரு நாடுகளுக்கும் இடையிலான டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கோஆபரேஷன் ஒரு மூன்றாவது நாட்டை பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பிராந்தியத்தில் இல்லாத ஒரு மூன்றாவது நாடு இந்த பகுதியில பிரச்சனையை ஏற்படுத்த முயல்றாங்க அப்படின்னு மறைமுகமா இந்தியாவை குற்றம் சுமத்தினாரு. இந்த விஷயத்தை யார் சொல்றா பாத்தீங்களா? இரு நாடுகளுக்கும் இடையிலான டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கோஆபரேஷன் மூணாவது நாட்டுக்கு பிரச்சனை கொடுக்க கூடாதுன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா இதே சீனா பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா போன்ற இந்தியாவை சுத்தியுள்ள அத்தனை நாடுகளுக்கும் ஆயுதம் சப்ளை செஞ்சிருக்காங்க. அந்த நாடுகளை தங்களோட கடன் வலையில் வீழ்த்தி இந்தியாவுக்கு எதிரா அந்த நாடுகளை செயல்பட வச்சிட்டு இருக்காங்க. இந்த நாடு இப்போ இந்தியாவுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு காரணம் தற்போது இந்தியா ஆக்ட் ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாலிசியை ஃபாலோ செய்றாங்க. இந்த பாலிசி மூலமா தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான தன் உறவை மிகப்பெரிய அளவுல மேம்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. பெரும்பாலான தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சீனாவுடன் எல்லை தகராறு உள்ள நாடுகளா இருக்காங்க. அதனால அந்த நாடுகளுக்கு தேவையான ஆயுதங்களை சப்ளை செய்வது, ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பது போன்ற பல வேலைகளை இந்தியா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் தற்போதுதான் சீனாவுக்கு எரிச்சலை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் இந்தியா தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு தன் உறவை மேம்படுத்த சீனாவுக்கு வரும் காலத்துல மிகப்பெரிய பிரச்சனைகளை இந்தியாவால கொடுக்க முடியும். பிலிப்பைனுக்கும் சீனாவுக்கும் தென் சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சில தீவுகள் தொடர்பா பிரச்சனை இருக்கு. பிலிப்பைனுக்கு சொந்தமான தீவுகளை சீனா உரிமை கோர்றாங்க. இதனால சமீபத்துல இரு நாட்டு கடற்படைக்கும் இடையே கடுமையான மோதல்கள் நடைபெற்று வருது. இந்த சூழ்நிலையில அமெரிக்காவும் பிலிப்பைனுக்கு ஆதரவா தற்போது களம் இறங்கி இருக்காங்க. அமெரிக்கா பிலிப்பைன்ல மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அமெரிக்கா டைபூன் அப்படிங்கிற மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அதாவது பிலிப்பைன் மற்றும் அமெரிக்க ராணுவத்துக்கு இடையே ஒரு மிகப்பெரிய ராணுவ கூட்டு பயிற்சி நடக்க உள்ளது. இந்த ராணுவ கூட்டு பயிற்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் அமெரிக்கா இந்த மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை பிலிப்பைன்ல டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அமெரிக்கா டிப்ளாய் செஞ்சிருக்க மிசைல்கள்னால 1600 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அமெரிக்கா
பிலிப்பைனோட நார்தன் பகுதியில் இருக்கக்கூடிய லெசான் அப்படிங்கிற இடத்துல இந்த மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அங்க இருந்து இந்த மிசைல்களை லான்ச் செய்தா சீன கடற்கரைகள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்த முடியும். அமெரிக்கா மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை பிலிப்பைன்ல டிப்ளாய் செய்தவுடன் சீனா இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய இந்த நகர்வு சீனாவுக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சைனீஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இது தொடர்பா என்ன சொல்றாருன்னா, நமது பிராந்தியத்துல மூன்றாவது ஒரு நாட்டை இது போன்ற செயல்கள் செய்வதற்கு அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதிச்சா வெளியில் இருந்து வரக்கூடிய பேய் நம் அனைவரையும் சாகடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா பிலிப்பைனுக்கு பிரம்மோஸ் மிசைல்களை சப்ளை செய்தத அமெரிக்கா பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதிலிருந்து இந்தியா மற்றும் அமெரிக்கா பிலிப்பைனுக்கு ஆதரவா களமிறங்கி இருப்பது ரொம்ப தெளிவா தெரியுது. இதன் காரணமாக தான் சைனீஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஸ்போக்ஸ் பர்சன் இப்படி கதற ஆரம்பிச்சிருக்காரு. இந்தியா தற்போது 3 பேட்டரி பிரம்மோஸ் மிசைல்களை பிலிப்பைனுக்கு சப்ளை செஞ்சிருக்காங்க. இந்தியா பிலிப்பைனுக்கு மிசைல் லான்ச்சர்ஸ் மற்றும் மிசைல்களை லான்ச் செய்வதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் சப்ளை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா பிலிப்பைனுக்கு சப்ளை செஞ்சிருக்க பிரம்மோஸ் மிசைல்கள் ரெடி டு லான்ச் பொசிஷன்ல இந்தியா கொடுத்திருக்காங்க. இதனால பிலிப்பைன் இந்த மிசைல்களை மிக எளிதா டிப்ளாய் செய்து சீனாவுக்கு எதிராக பயன்படுத்த முடியும். சமீப காலத்துல இந்தியா மற்றும் பிலிப்பைனுக்கு இடையிலான ராணுவ ரீதியிலான உறவுகள் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதன் காரணமாக தான் தன்னுடைய பிரம்மாஸ்திரமான பிரம்மோஸ் மிசைல்களை பிலிப்பைனுக்கு சப்ளை செஞ்சிருக்காங்க. பிலிப்பைனுக்கு இந்தியா முதல்ல இந்த மிசைல்களை விற்பனை செய்வதற்கு முடிவு எடுத்த போது நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சீனா பிரம்மோஸ் மிசைல்களை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு, பிரம்மோஸ் மிசைல் தொடர்பா அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்கும் இது வழிவகுக்கும் அப்படின்னு குற்றம் சுமத்தினாங்க. ஆனா அதையும் மீறி இந்தியா பிரம்மோஸ் மிசைல பிலிப்பைனுக்கு கொடுத்திருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் சீனா எப்படி இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு ஆயுதம் சப்ளை செய்து இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுக்கிறாங்களோ அதே போன்று சவுத் சைனா சி பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இந்தியா ஆயுதம் சப்ளை செய்து சீனாவுக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். தற்போது பிலிப்பைன் கடற்படை தான் இந்த பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கியிருக்காங்க. ஆனா வரும் காலத்துல பிலிப்பைன் ராணுவமும் தங்களுக்கு தனியா பிரம்மோஸ் மிசைல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகளும் தற்போது போய்கிட்டு இருக்கு. பிலிப்பைன் போன்றே சீனாவுடன் தென் சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு எல்லை பிரச்சனை இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா வியட்நாம், மலேசியா, புரூனே, தாய்வான் போன்ற நாடுகளுக்கு எல்லை பிரச்சனை இருக்கு. இந்த அத்தனை நாடுகளுடனும் இந்தியா தற்போது நல்ல உறவை கொண்டிருக்காங்க. வரும் காலத்துல இந்த நாடுகளுடனான ராணுவ ரீதியிலான உறவை இந்தியா மிகப்பெரிய அளவுல உயர்த்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. பிலிப்பைன் இந்தியாவிடம் இருந்து பிரம்மோஸ் மிசைல வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் சீனா போன்ற ஒரு வலிமையான கடற்படையை எதிர்க்கணும்னா ஒண்ணு அவங்களோட கடற்படை பெரிதா இருக்கணும், அப்படி இல்லைன்னா போர்க்கப்பல்களை எதிர்த்து போராடுவதற்கு தேவையான ஆயுதங்களை தங்கள் படையில இணைக்கணும். இதுல பிலிப்பைன் இரண்டாவது ஆப்ஷனை செலக்ட் செஞ்சிருக்காங்க. ஏன்னா பிலிப்பைன் போன்ற ஒரு சிறிய நாட்டால சீனா போன்ற மிகப்பெரிய கடற்படைய கட்டமைக்க முடியாது. அதனால சீன போர்க்கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு தேவையான ஆயுதங்களை தற்போது பிலிப்பைன் தங்கள் படையில் இணைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில தான் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை தங்கள் கடற்படையில இணைச்சிருக்காங்க. பிரம்மோஸ் மிசைல்கள் உலகின் ஃபாஸ்டஸ்ட் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். இந்த மிசைல்கள்னால குறைந்தபட்சமா 290 இருந்து அதிகபட்சமா 450 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல்னால 3600 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்னால அதிவேகமா திசையை மாற்றி பறக்க முடியும். அதனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இந்த மிசைல தாக்கி அழிக்க முடியாது. பிரம்மோஸ் மிசைல்னால குறைந்தபட்சமா 3 இருந்து 4 மீட்டர் உயரத்துல இருந்து அதிகபட்சமா 15 கிலோமீட்டர் உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இப்படி 3 இருந்து 4 மீட்டர் உயரத்துல பறக்கக்கூடிய முறைய சி ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி 3 இருந்து 4 மீட்டர் அப்படிங்கிற குறைவான உயரத்துல பறந்து செல்லும் பொழுது போர்க்கப்பல்கள்ல இருக்கக்கூடிய ரடார் சிஸ்டத்தினால இந்த மிசைல்களை கண்டுபிடிக்க முடியாது. இதனால எதிரி போர்க்கப்பல்கள் மிசைல கண்டுபிடிப்பதற்கு முன் பிரம்மோஸ் மிசைல்கள்னால கப்பல்கள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த மிசைல்ல 200 முதல் 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருளை எடுத்து செல்ல முடியும். இதனால எதிரி போர்க்கப்பல்களுக்கு கடுமையான
கடுமையான சேதத்தை ஏற்படுத்த முடியும். சமீபத்துல பிரம்மோஸ் மிசைல்களை போர்க்கப்பல்களுக்கு எதிராக ஒரு இன்டர்னல் ஸ்டிமுலேஷன் செஞ்சு பார்த்திருக்காங்க. அதுல ஒரு சீன விமானம் தாங்கி போர்க்கப்பலை தாக்கி அழிப்பதற்கு 3 பிரம்மோஸ் மிசைல் இருந்தா போதும் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்டிமுலேட் செய்து பார்க்கும் பொழுது இது போன்ற ரிசல்ட்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு யுத்த களத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அதையும் மீறி பிரம்மோஸ் மிசைல்னால சீன விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை தாக்க முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. ஆனா இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்கள் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் சிஸ்டங்கள், ரடார் சிஸ்டங்கள் போன்ற அனைத்தையும் மீறி ஏர்கிராப்ட் கேரியர்களை தாக்கும் வல்லமை கொண்ட மிசைல் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால 3 மிசைல் அப்படின்னு இல்லாம ஒரு குறிப்பிட்ட அளவிலான பிரம்மோஸ் மிசைல்களை சீன விமானம் தாங்கி போர்க்கப்பலை நோக்கி ஏவனம்னா அந்த கப்பலை முழுவதும் தாக்கி அழித்து மூழ்கடிக்க முடியும். இந்த விஷயம் தான் சீனாவுக்கு தற்போது மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. சீனாவுக்கு இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைலோட பவர் என்ன அப்படிங்கிறது பல வருடங்களுக்கு முன்பே தெரியும். இதற்கு முன்பு இந்தியா அருணாச்சல் பிரதேஷ் மாநில எல்லையில பிரம்மோஸ் மிசைலை டிப்ளாய் செய்த பொழுது சீனா இதே போன்றுதான் கதர்னாங்க. தற்போது இந்தியா பிலிப்பைனுக்கு பிரம்மோஸ் மிசைலை கொடுத்திருப்பது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. பிரம்மோஸ் மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பிளஸ் நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டமும் இருக்கு. மிசைல் டார்கெட்டை தாக்குவதற்கு முன் இருக்கக்கூடிய ஒரு சில மணித்துளிகள்ல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டமும் ஆக்டிவேட் செய்யப்படும். இதனால டார்கெட்டை மிக துல்லியமா பிரம்மோஸ் மிசைல்னால தாக்கி அழிக்க முடியும். பிரம்மோஸ் மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 1 மீட்டர், அதாவது டார்கெட்ல இருந்து 1 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்னால தாக்குதல் நடத்த முடியும். இதன் காரணமாக தான் இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை தன்னுடைய முப்படைகள்ல இணைச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா போர் விமானங்கள், போர் கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், லேண்ட் பேஸ் லான்ச்சர்கள் போன்ற பல இடங்கள்ல இருந்து லான்ச் செய்யும் வகையில இந்தியா இந்த மிசைலை டெவலப் செஞ்சிருக்காங்க. தற்போது பிரம்மோஸ் மிசைலோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வெர்ஷனை இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் பிரம்மோஸ் மிசைல்னால அதிகபட்சமா 800 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இவ்வளவு சக்தி வாய்ந்த மிசைல் தற்போது பிலிப்பைனிடம் சென்றிருப்பது சீன போர் கப்பல்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. வரும் காலத்துல சீனா பிலிப்பைன் மீது படையெடுத்து சென்று பிலிப்பைன் கடற்பகுதிகளை ஆக்கிரமிக்க முயன்றால் பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி சீன கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த விஷயம்தான் தற்போது சீனாவை கதற வச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.